வணக்கம் மக்களே. நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து நட்சத்திர தாரா சிம்பிள்ஸ் அதை வந்து சொல்ல போகிறோம். முதல்ல என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன தாரா சிம்பிள்ஸ்ன்றது பண்ணுவோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து குதிரைத்தலை, பரணிக்கு வந்து என்னென்னா கலசம் பாத்திரம், கிருத்திகைக்கு வந்து அக்னி கத்தி, ரோகிணிக்கு வந்து தேர், மிருகசீரிஷத்துக்கு வந்து மாந்தலை, அர்த்தரா நட்சத்திரத்துக்கு வந்து கண்ணீர் துளி, புனர்பூசத்துக்கு வந்து என்னென்னா வில் மற்றும் அம்புக்கூடு, பூசத்துக்கு வந்து என்னென்னா பூ பசுமடி, ஆயிலத்துக்கு வந்து என்னென்னா சுருண்ட பாம்பு பாம்பு புத்து, மகத்துக்கு வந்து சிம்மாசனம், பூரத்துக்கு வந்து என்னென்னா அரச கட்டில், ஓகேங்களா. உத்தரத்துக்கு வந்து என்னென்னா கட்டிலின் கால்கள், அஸ்தத்துக்கு வந்து கை, சித்திரைக்கு வந்து முத்து அல்லது ரத்தினம், சுவாதிக்கு வந்து என்னென்னா இளம் செடி, ஓகேங்களா. விசாகத்துக்கு வந்து வெற்றி வளைவு, அனுஷத்துக்கு வந்து என்னென்னா தாமரை, கேட்டைக்கு வந்து என்னென்னா குடை காதணி, மூலத்துக்கு வந்து வேர், போராடத்துக்கு வந்து விசிறி, உத்திராடத்துக்கு வந்து யானத்தண்டம், திருவோணத்துக்கு வந்து காது, அவிட்டத்துக்கு வந்து என்னென்னா முரசு, சதயத்துக்கு வந்து என்னென்னா வட்டம், பூரட்டாதிக்கு வந்து வால், உத்திரட்டாதிக்கு வந்து கட்டலின் பின்கால், ரேவதிக்கு வந்து மீன். இதெல்லாம் வந்து அந்த நட்சத்திர சிம்பிள்ஸ். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமான தாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு ரெண்டாவதாக வர நட்சத்திர சிம்பிள் அது வந்து சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க. இப்போ சம்பத்து தாரை படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து என்னென்னா உத்தர நட்சத்திரம் வந்து என்னென்னா சம்பத்து தாரை. அப்போ கட்டலின் பின்கால்கள் வந்து சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பணத்தை வந்து தரும். இப்போ பரிகாரமாகவே இப்போ எம்ஜிஆர் வந்து என்னென்னா அவரோட தாராபலனான தாரையின் வடிவமான நைஃப் கிருத்திகை வந்து அவருக்கு வந்து சாதகமான ஒரு தாரை. அப்போ அந்த நைஃப் வந்து வால் அதை வந்து கொல்லூரில் இருக்கிற மூகாம்பிகை அம்மனுக்கு வந்து அவர் வந்து தானமாக கொடுத்தார். அப்போ வந்து அது வந்து அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே வின் பண்ணார். இப்போ ராமர் வந்து புனர்பூச நட்சத்திர ஆள் வந்து அவர் கையில் எப்போவுமே வில்லம்பு இருக்கும், அந்த அவருடைய நட்சத்திரத்தோட சிம்பிள் இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு வெற்றி வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம ஜென்மத்தாரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்த் ஸ்டார், அது நியூட்ரலாகவும் இருக்கும். சம்பத்து தாரை ரெண்டாவது வர நட்சத்திரம், அது வந்து பணத்தை கொடுக்கும். விபத்து தாரை வந்து மூணாவது வர நட்சத்திரம். சேமத்தாரை அது வந்து நாலாவது வர நட்சத்திரம், அது வந்து ரொம்ப வெல்பீயிங்காக இருக்கும். பிரத்யேக் தாரை அதுவும் வந்து என்னென்னா ப்ராப்ளத்தை கொடுக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். சாதனை தாரை ஆறாவதாக வர நட்சத்திரம். அப்போ அந்த ஆறாவதாக வர நட்சத்திரம் ஓரளவுக்கு குட்டாக இருக்கும். நைதனத்தாரை அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. மித்திரத்தாரை அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பரம மித்திரத்தாரை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு. அதாவது இப்போ உங்கள் நட்சத்திரமா அதுக்கு ரெண்டாவதாக வர நட்சத்திரமும் சரி, நாலாவதாக வர நட்சத்திரமும் சரி, ஆறாவதாக வர நட்சத்திரம், எட்டாவதாக வர நட்சத்திரம், ஒன்பதாவதாக வர நட்சத்திரம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது வர நட்சத்திரம் போகிறதுக்கு உத்திரம்னா உத்திரம் வரிசையில் இருக்க சூரிய நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை, அப்போ மூணுமே உங்களுக்கு நல்லது பண்ணும். அப்போ அந்த மூணு சிம்பிள்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள்ஸை போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய இதை வந்து போட்டுட்டு உங்களோட நட்சத்திரம் இதுவாக இருக்குது, அப்போ ரெண்டாவது வர நட்சத்திரம் என்ன, நாலாவது வர நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தோட அணிகள் என்ன. அதாவது இப்போ பூரம்னா பரணி, பூரம், பூராடம், அது மூணுமே சுக்கிர நட்சத்திரம். அப்போ அந்த மூணுத்தில் இருக்கிற நட்சத்திர சிம்பிள்ஸுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து நேற்று சிஎம் ஆகிருக்காருல்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள், அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அவருமே வந்து என்னென்னா அவருக்கு வந்து பூச நட்சத்திரம், அவருக்கு சாதகமான பூச நட்சத்திரத்தின் நட்சத்திர தாரா வடிவமே வேல். அவரோட மீட்டிங்ஸ்லாம் பாருங்கள், அந்த வேல் அதிகமாக அவரை போய் அடைஞ்சிருக்கு. வேல் வெற்றியை கொடுக்கும், அந்த மாதிரி அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அது வந்து என்னென்னா ஒரு வகையில் வந்து என்னென்னா அவர் வந்து இன்டெரக்டாக அவருக்கு யாராவது சொல்லி அந்த வேல் வந்துச்சான்றதுன்னு தெரியல, ஆனால் அவர் தேடி அந்த வேல் வந்திருக்கு. அந்த கூலிங் கிளாஸ் அவருக்கு சாதகமானதால் அவர் அது போட்டிருக்கிறது ஓரளவுக்கு இதுவாக இருந்திருக்கு. அதெல்லாம் கூட அவருக்கு வெற்றி அமைப்புகளை வந்து கொடுக்கறதுக்காக. அப்போ இது வந்து நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நட்சத்திர சிம்பிள்ஸை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறது, இப்போ ஒரு பூர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும், உத்தர நட்சத்திரமான கட்டலின் பின்கால், அப்போ சாமிக்கு அந்த பள்ளியறை பூஜை, சிம்மாசனம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அந்த சிம்மாசனம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், ரொம்ப வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். இந்த நட்சத்திர தாரா சிம்பிள்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து அடைவீங்க. மேலும் வந்து என்னென்னா ஜோதிடம் பார்க்கணுன்னா நம்மக்கிட்ட வந்து என்னென்னா 6383866622 அந்த நம்பரில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து பார்த்து சொல்லுவோம். உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்தாலே போதும், நமக்கு கிளியராக உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே
அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நீங்கள் அடுத்து ஜாதகம் பெருசாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஓகேங்களா? மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. நம்ம செம்மைப்படுத்தணும்னா நம்மக்கிட்ட வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சாஸ்திரத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொருத்தரை சொல்லலாம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வந்து திருவோணம். அவருக்கு வந்து ஆயில்யம் வந்து நல்ல தாரை. ஓகேங்களா? ஆயில்யத்துக்கான சிம்பிள்ஸ் வந்து என்னென்னா பாம்பு புத்து, பாம்பு. அவர் எப்பப்பெல்லாம் அவர் படத்தில் பாம்பை வைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் அவர் சக்ஸஸ். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், பாம்பு இல்லாத படம் வேணால் ஃப்ளாப் ஆகிருக்குமே தவிர பாம்பை வச்சுருக்கிற படம் எதுவுமே ஃப்ளாப் ஆகிருக்கு. ஏன்னா அந்த தாரா சிம்பிளை அவர் இன்டெரக்டாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சிவன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து அந்த கபாலம் வந்து சாதகமான தாரை. அவர் கபால மாலை அணிந்திருக்கும் ஈசன். ஓகேங்களா? அது அவருக்கு நல்லது பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி கண்ண பரமாத்மா அவரோட ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவரோட ஜென்மத்தாரையான சிம்பிளான தேரில் வந்து தேரோட்டியாக இருந்தார். அவரோட தாரா சிம்பிளை இன்டெரக்டாக ஆக்டிவேட் பண்ணுறாரா டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறாரான்றது தெரியல, ஆனால் ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஏற்கனவே சொன்னால் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரம் அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? நீங்களும் உங்களுடைய தாரா சிம்பிள்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான சின்ன இப்போ உங்கள் ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த தாரா சிம்பிள்ஸுக்கான பொம்மைங்களை வாங்கி வைங்களேன், சூப்பராக பிஸ்னஸ் நடக்கும். ஓகேங்களா? என்னடா இது நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் சொன்னாலாம் நடந்துருமா? இப்போ நெருப்புன்னு ஒன்று சொல்கிறோம், கையை வச்சு பாருங்கள் சுடுன்னு சொல்கிறோம். இல்லை நான் அதே எப்படி சுடும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வரும், அப்போ அனுபவிங்க. அவ்வளோதான். கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஈஸிங்க, ஆனால் வந்து அதை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் செஞ்சால் ரிசல்ட்ஸ் நல்லா பாசிட்டிவாக வரும். மறக்காமல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.